ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அந்த அம்மையார் கைவிளக்கை தூக்கி பிடித்து கீழே கிடந்தவனை சுட்டிக்காட்டி பே 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 என்றாள். அட, இவன் வேற ஆள் போல் இருக்க. அந்த அம்மா மறுபடி பே பே என்றாள். நேத்துக்கு இங்க வந்தவன் தானா இவன்? மறுபடி பே பே தான். உன் மவன் எங்க? பே பே. ஐயோ, என்னம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. டேய், இவனை நல்லா பாருங்கடா. அடையாளம் யாருக்கா தெரியுமா? அவன் இல்ல, அவன்தான். இல்லவே இல்லப்பா. பே பே. எப்படி இருந்தாலும் இவன் வேற்று ஆள். தூக்குங்க, இவனை கொண்டு போயிடலாம். சும்மாரு. 4 பேர் சேர்ந்து கந்தமாறனை தூக்கினார்கள். அமுதனுடைய அன்னை இடைவிடாமல் அலறினாள். அட, குதிரை சத்தம் கேக்குதுடா. பாதி பேர் இவனை தூக்குங்க, பாதி பேர் ஓடி போய் பாருங்க. எல்லாரும் ஓடுங்க. இவன் எங்கேயும் போயிட மாட்டான். தூக்கிய கந்தமாறனை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஓடினார்கள். அந்த அம்மையார் அரற்றினாள். அமுதன் அன்னையின் ஓலம் அவர்களை தொடர்ந்து வந்தது. வந்தியத்தேவன் வழியில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி பல அபாயங்களுக்கு தப்பி பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நம்முடன் பழையாறை பதிக்கு விஜயம் செய்யும்படி நேயர்களை அழைக்கிறோம். அரிசிலாற்றுக்கு தென்கரையில் நின்று அந்த நகரை பார்ப்போம். அடடா, வெறும் நகரமா இது? தமிழ்த்தாயின் அழகிய நெற்றியில் தொங்கும் ஆபரணத்தைப் போலல்லவா விளங்குகிறது. பச்சை மரகதங்களும் சிவந்த ரத்தினங்களும் நீலக்கற்களும் பதித்த நெற்றிச் சுட்டியைப் போலல்லவா திகழ்கிறது. நதிகளும் மோடைகளும் தடாகங்களும் கடனிகளும் புதுநீர் நிறைந்து ததும்புகின்றன. அவற்றில் பல வர்ண மலர்கள் பூத்துத் திகழ்கின்றன. தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்புகின்றன. இவ்வளவுக்கும் இடையிடையே விண்முட்டும் மணிமாட மாளிகைகளின் பொற்கலசங்களும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் உள்ள தங்க ஸ்தூபிகளும் ஒளி வீசுகின்றன. அப்பப்பா, பழையாறை என்னும் இந்த ஒரு பெரும் நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய ஊர்கள்! நந்திபுர விண்ணகரம், திருச்சத்திமுற்றம், பட்டீஸ்வரம், அரிச்சந்திரபுரம் முதலிய ஊர்களும் அந்த ஊர்களின் ஆலயங்களும் இந்த பழையாறை என்னும் சோழர் தலைநகரில் அடங்கியுள்ளன. பழையாறையின் 4 திசைகளிலும் வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி என்னும் 4 சிவனார் கோயில்கள் இருக்கின்றன. போர்வீரர்கள் குடியிருக்கும் ஆரியப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடு ஆகிய 4 வீரபுரிகள் காணப்படுகின்றன. இவ்வளவுக்கும் நடுநாயகமாக சோழ மாளிகை என்றால் ஒரே மாளிகையா? விஜயாலய சோழருக்கு முன்னால் இது ஒரு தனி மாளிகையாக இருந்தது. பிறகு ஒவ்வொரு அரசகுமாரனுக்கும் ஒவ்வொரு இளவரசிக்குமாக பழைய சோழ மாளிகையையொட்டி புதிய புதிய மாளிகைகள் எழுந்து நிற்கும் காட்சியை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். வர்ணிப்பதற்கோ 10,000 கவிஞர்களின் கற்பனா சக்தி போதாது. 200 ஆண்டுகளுக்குப் பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை என்று வர்ணித்தார் என்றால், சுந்தர சோழரின் காலத்தில் இந்த நகர் எவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும் என்று ஊகித்துக் கொள்ளலாம். என்றாலும் நாம் முதலில் இந்த பழம்பெரும் பதிக்குச் செல்லும் சமயத்தில் அதை பூரண கோலாகல தோற்றத்துடன் பார்த்து மகிழ முடியவில்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்தி இந்த நகரின் சோழ மாளிகையில் வீற்றிருந்து அரசு செலுத்திய காலத்தில் இங்கே வந்து பார்க்க நமக்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை. சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு தஞ்சை மாநகர் சென்ற பிறகு வெளிநாடுகளிலிருந்து சிற்றரசர்களும் ராஜதூதர்களும் மந்திரி பிரதானிகளும் சேனாதிபதிகளும் இங்கே வருவது நின்று போயிற்று. அவர்களுடன் வழக்கமாக வரும் பரிவாரங்களின் கூட்டமும் குறைந்துவிட்டது. 4 படை வீடுகளிலும் வசித்த போர் வீரர்களில் பாதிப்பேர் இப்போது ஈழநாட்டு போர்க்களங்களில் தமிழர் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள்.
மற்றவர்களில் ஒரு பகுதியார் வடதிசை எல்லையிலும் இன்னொரு பகுதியினர் மதுரையிலும் இருந்தார்கள். எனவே படைவீட்டுப் பகுதிகளில் இப்போது பெரும்பாலும் வயோதிகர்களும் பெண்மணிகளும் சிறுவர் சிறுமிகளுமே காணப்பட்டார்கள். மழவர் பாடியில் வாழ்ந்து வந்த வேளக்கார படையினர் தத்தம் குடும்பங்களோடு தஞ்சைக்குச் சென்று விட்டபடியால் நகரின் அந்த பகுதியானது பூட்டப்பட்ட வீடுகளுடன் வெறிச்சென்று இருந்தது. இராஜாங்க காரியங்களை நடத்தி வந்த அமைச்சர்கள், சாமந்தகர்கள், அதிகாரிகள் அனைவரும் தத்தம் குடும்பத்தோடு தஞ்சைபுரிக்குச் சென்று விட்டார்கள். இப்படியெல்லாம் இருந்த போதிலும் பழையாறை வீதிகளில் கூட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவில்லை. இப்போது அந்த வீதிகளில் பெரும்பாலும் ஆலய ஸ்தபதிகள், சிற்பக் கலைஞர்கள், சிவனடியார்கள், தேவார ஓதுவார்கள், அரண்மனை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் திருவிழா காட்சிகளை பார்க்கவும் வெளியூர்களிலிருந்து வரும் ஜனங்களாகியோர் அதிகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏதோ திருவிழா போல காண்கிறது. வீதிகளில் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து ஆடவரும் பெண்டிரும் சிறுவர் சிறுமிகளும் உலாவி வருகின்றார்கள். தெருமுனைகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கும்பல் கூடி நிற்கின்றார்கள். அந்த கும்பல்களுக்கு மத்தியிலே ஏதேதோ வேடம் புனைந்தவர்கள் நின்று ஆடி பாடுகிறார்களே, சற்று கவனித்துப் பார்க்கலாம். ஆம், இவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் கோபாலர்களைப் போலவும் அல்லவா வேடம் புனைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கிக் கொண்டு நிற்கிறாரே, அவரை தேவராஜனாகிய இந்திரன் வந்து வணங்குகிறானே. இன்னொரு கூட்டத்தின் நடுவில் கிருஷ்ணனை 4 முகங்கள் உள்ள பிரம்மதேவர் வந்து தோத்தரித்து வணங்குகிறாரே. ஆஹா, இப்போது தெரிகிறது, இன்று ஸ்ரீ ஜெயந்தி, கண்ணன் பிறந்த நாள். அந்த விழாவைத்தான் ஜனங்கள் இவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகின்றார்கள். அங்கங்கே உரியடி திருநாள் நடைபெறுகிறது. மஞ்சள் நீரை வாரி இறைக்கின்றார்கள். நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோயிலைச் சுற்றி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. இது என்ன? கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணு கிணியர கண்டேன் என்று பாடுவது யார்? தெரிந்த குரலாயிருக்கிறதே. இதோ நமது பழைய சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி சாட்சாத்காரமாக நிற்கிறார், நின்று பாடுகிறார். அவரைச் சுற்றிலும் ஒரு கும்பல் கூடுகிறது. சிலர் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கிறார்கள், வேறு சிலர் எகத்தாளம் பண்ணத் தொடங்குகிறார்கள். ஆழ்வார்க்கடியாரின் கைத்தடியினால் யாருடைய தலைக்கு சேதம் நேருமோ என்று நாம் அஞ்சுகிறோம். விண்ணகர கோவிலின் வாசலில் ஒரு சலசலப்பு. வீதிப்புறத்தில் நிறுத்தியிருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோயில் வாசலுக்கு வருகின்றன. கோயிலுக்கு உள்ளே இருந்து மாதரசிகள் சிலர் வருகின்றார்கள். இந்த பெண்மணிகள் பெரிய குலத்து பெண்டிராகவே இருக்க வேண்டும். ஆம் ஆம், பழையாறை அரண்மனைகளில் வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும் தான் இவர்கள். எல்லோருக்கும் முதலில் பெரிய பிராட்டி என்று நாடு நகரமெல்லாம் போற்றும் செம்பியன் மாதேவி வருகிறார். இவர் மழவரையர் குலப்புதல்வி, சிவஞான செல்வரான கண்டராதித்தரின் பட்ட மகிழ்ச்சி. வயது முதிர்ந்த விதவை கோலத்திலும் இவருடைய முகத்தில் எத்தகைய தேஜஸ் தொலிக்கிறது. அவருக்கு பின்னால் அரிஞ்சய சோழரின் பத்தினியான வைதும்பராயர் குலப்புதல்வி ராணி கல்யாணி வருகிறார். ஆஹா, இவருடைய அழகை என்னவென்று சொல்ல! இந்த முதிய பிராயத்திலும் இவர் முகத்தில் இப்படி களை வீசுகிறதே. யவ்வன பிராயத்தில் எப்படி இருந்திருப்பாரோ! இவருடைய புதல்வராகிய சுந்தர சோழர் வனப்பு மிக்கவர் என்று பிரசித்தி பெற்றிருப்பதில் வியப்பு என்ன? இவரைத் தொடர்ந்து சுந்தர சோழரின் மற்றொரு பத்தினியான சேரமான் மகள் பராந்தகன் தேவி வருகிறார். இன்னும் பின்னால் வானுலகிலிருந்து நேரே இறங்கி வந்த தேவ கன்னிகையரையொத்த குந்தவை பிராட்டி வானதி, இன்னும் நாம் அரிசிலாற்றங்கரையில் பார்த்த அரசகுலப் பெண்கள் வருகின்றார்கள். விஜயாலயன் காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர் சிவனையும் துர்க்கையையும் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகிறவர்கள். ஆனால் திருமாலிடமும் மற்ற சமயங்களிடமும் இவர்களுக்கு துவேஷம் என்பது கிடையாது. இன்று கண்ணன் பிறந்த நாள் என்பதை முன்னிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தார்கள் போலும். பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி பல்லக்கில் ஏறும் சமயத்தில் ஆழ்வார்க்கடியாருடைய பாடல் அவருடைய காதில் விழுந்தது. அதற்காகவென்றே ஆழ்வார்க்கடியார் உரத்த சத்தம் போட்டு பாடினார் போலும். செம்பியன் மாதேவி அவரை தம் அருகில் அழைத்து வரச் செய்தார். ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார். திருமலை, சில நாட்களாக உன்னை காணோமே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தாயோ என்று கேட்டார். ஆம் தாயே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தேன். திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம் முதலிய பல க்ஷேத்திரங்களை தரிசித்தேன். சென்ற இடங்களிலெல்லாம் பல விந்தைகளை கண்டும் கேட்டும் வந்தேன்.
அரண்மனைக்கு நாளைக்கு வந்து யாத்திரையில் கண்டு கேட்ட விந்தைகளைச் சொல்லு. இல்லை அம்மா, இன்றிரவு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும். அப்படியானால் இன்று மாலையே வந்துவிட்டு போ. வருகிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். குந்தவை பிராட்டி ஆழ்வார்க்கடியாரை சுட்டிக்காட்டியதோ கூற மற்ற அரசளங்குமாரிகள் கலீர் என்று சிரித்தார்கள். சிரிப்புக்கு காரணம் கண்டறிய ஆழ்வார்க்கடியார் அந்த பக்கத்தை நோக்கினார். குந்தவை பிராட்டியின் கண்கள் ஆழ்வார்க்கடியாருடன் ஏதோ சங்கேத பாஷையில் பேசின. ஆழ்வார்க்கடியார் அந்த செய்தியை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலை வணங்கினார். இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். பதற்றப்படாம அமைதியே உருவாக அமுதனின் அன்னை கந்தமாறனுக்கு பண்ணின சிகிச்சையை பார்த்தோம். வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையர் ஆட்கள் அழகான தோட்டத்தை உருத்தெரியாம பண்ணிட்டு போன அக்கிரமங்களையும் அந்த மூதாட்டி பார்த்திருப்பாங்க. இதே மாதிரி பொறுமையா இருந்திருப்பாங்க. சேந்தன் அமுதன் வீட்டுல வீரர் கூட்டம் அந்த மூதாட்டியை என்ன பாடுபடுத்தினாங்கங்கிறதையும் கேட்டோம். இவங்க யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க? பழுவேட்டரையின் ஆட்கள் கிட்ட சிக்கிறத விட தப்பி ஓடுறதுதான் புத்திசாலித்தனம். அது மட்டுமில்ல, பழையாறைக்கு வழிகாட்ட வந்தியத்தேவனுக்கு உதவுவது ரொம்ப முக்கியம்ங்கிறத உணர்ந்து அவனோடு வெளியே செல்றான் சேந்தன் அமுதன். பேச இயலாத அந்த மூதாட்டியின் பொறுமையும் புஷ்ப கைங்கரியம் பண்ற அவள் மகனின் சமயோஜித புத்தியும் மெய்சிலிர்க்கச் செய்யுது. பரபரப்பும் சோகமும் கலந்த பகுதியின் தாக்கத்தில இருந்து நம்மை விடுவிக்க வந்தியத்தேவன் பழையாறை போய் சேருவதற்குள்ள நம்ம அழைச்சுக்கிட்டு போயிடுறார் ராக்கி. அந்த நாளில பழையாறைங்கிற தலைநகர் 8 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய நகரமா இருந்துச்சு. ஆரிய படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பை படை வீடு ஆகிய 4 வீரபுரிகள், படைவீட்டு பகுதிகள், கண்டோன்மெண்ட் பகுதிகள் இன்னைக்கு புதுப்படையூர், மணப்படையூர்னு குக்கிராமங்களா குறுகிவிட்டன. மந்திரி பிரதானிகள் இப்படி இணைஞ்சு வரும்போது அமைச்சர் தகுதியில இருக்கிற மற்றவர்கள், ஸ்தபதிகள், சிற்ப நூல் வல்லுநர்களோட தலைவர்கள், மனையை நிலை பெற ஸ்தாபிப்பவர் ஸ்தபதி. இதோ வல்லவரையனுக்கு முன்னாடியே திருமலையப்பன் இங்க ரொம்ப சுறுசுறுப்பா நடமாடிக்கிட்டு இருக்கார். பெரிய பிராட்டியோட பேசிட்டு அடுத்து குந்தவை பிராட்டியை பார்க்க போறாரே, நாமும் பின்னாடியே போகலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.